இந்த மாடியூல்ல நம்ம 8051ல உள்ள arithmetic instructions பத்தி பார்க்க போறோம். என்னென்ன arithmetic instructions இருக்குன்னா add சிம்பிளா ஆட் பண்றக்கூடிய instruction, add with carryன்ற instruction, decimal add இருக்கு, அப்புறம் subtract with borrow இருக்கு, அப்புறம் multiplicationக்கு divisionக்கு instructions இருக்கு, அப்புறம் increment and decrement instructions இருக்கு. addition operation perform பண்ணணும்னா நம்ம add அப்படிங்கிற நிமானிக் கோட யூஸ் பண்ண போறோம். addன்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் வேணும். ஒன்னு டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட், இன்னொன்னு சோர்ஸ் ஆப்பரண்ட். உங்க டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் எப்பவுமே அங்கதான் இருக்கணும், அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரா தான் இருக்கணும். சோர்ஸ் வந்து ரெஜிஸ்டரா இருக்கலாம், இமிடியட் டேட்டாவா இருக்கலாம், அல்லது மெமரி லொகேஷனா இருக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும்னா அக்குமுலேட்டர்ல உள்ள கண்டென்ட்ஸையும் சோர்ஸ்ல உள்ள கண்டென்ட்ஸையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை அக்குமுலேட்டர்லயே பிளேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, எந்தெந்த பிளாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஆக்சிலரி கேரி பிளாக், பேரிட்டி பிளாக், இந்த பிளாக் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் ஏக்கமா ஹேஷ் F5 அப்படின்னு இருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா F5ங்கிற டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணும். F5ன்ற டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணிடுது. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து add A0BH. இது என்ன பண்ணும்னா அக்குமுலேட்டர்ல உள்ளதையும் 0B ஆட் பண்ணி ரிசல்ட்டை அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ணும். அக்குமுலேட்டர்ல ஏற்கனவே என்ன இருக்கு, F5 இருக்கு. F5யும் 0B ஆட் பண்ணுது. F5யும் 0B ஆட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் என்ன வரும், 00H வரும். சோ அப்புறம் பிளாக பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாக்ஸ் வந்து இங்க செட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிலரி கேரி பிளாக்ன்றது என்ன அப்படின்னா, இந்த 4 பிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 5வது பிட்டுக்கு கேரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஆக்சிலரி கேரி பிளாக். இந்த இடத்துல கேரி வரதுனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், ஆக்சிலரி கேரி பிளாக்ல 1 போட்டிருக்கோம். அதே மாதிரி கேரி பிளாக்ன்றது 8 பிட்டே ஆட் பண்ணி ரிசல்ட்ல வெளியே வர்றதுக்கு பேர் வந்து கேரி பிளாக்னு சொல்றது. தென் பேரிட்டி பிளாக் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இந்த ரிசல்ட். 8051ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. 4லையுமே பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் வந்து எப்பவுமே என்னதான் இருக்கணும், அக்குமுலேட்டரா தான் இருக்கணும். 4லையுமே பாருங்க, 4 இன்ஸ்ட்ரக்ஷன்லுமே டெஸ்டினேஷன்ல என்ன போட்டிருக்கு, அக்குமுலேட்டர் போட்டிருக்கு. சோர்ஸ் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்னு வந்து ரெஜிஸ்டரா இருக்கலாம். ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது R0 அல்லது R1 ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். தென் மெமரியா இருக்கலாம் அல்லது இமீடியட் டேட்டாவா இருக்கலாம். இது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங். இன்டைரக்ட் அட்ரஸிங் என்ன அர்த்தம்னா R0ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல போய் டேட்டாவை எடுத்துட்டு வந்து அக்குமுலேட்டர்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் அட்ரஸிங் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க, add A, இது என்ன பண்ணும்னா அக்குமுலேட்டரோட கண்டென்ட்ஸையும் இங்க கொடுத்திருக்க ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸ் R0 அல்லது R1 ஓட கண்டென்ட்ஸையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்டர்லயே பிளேஸ் பண்ணோம். add A, அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டாவையும் கொடுத்திருக்க மெமரி அட்ரஸ்ல உள்ள டேட்டாவையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ணோம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து add A, #n என்ன அர்த்தம்னா இமீடியட் டேட்டான்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். #n இமீடியட் டேட்டா. சோ அக்குமுலேட்டர்ல உள்ளதையும் கொடுத்திருக்க இமீடியட்டா கொடுத்திருக்க 8 பிட் டேட்டாவை ஆட் பண்ணி ரிசல்ட்டை அக்குமுலேட்டர்ல பிளேஸ் பண்ணோம். add A, @rn போட்டீங்கன்னா R0 அல்லது R1 ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை எடுத்துட்டு வந்து அக்குமுலேட்டர்லோட கண்டென்ட்ஸோட ஆட் பண்ணி ரிசல்ட்டை எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்டர்ல. அடுத்து 16 பிட் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். 16 பிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்க ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே 8 பிட்ஸ். அக்குமுலேட்டர், R0, R1 எல்லா ரெஜிஸ்டர்ஸுமே 8 பிட். அப்போ 8 பிட் நம்பர்ஸ் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், 8051 யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும். சோ அப்போ 16 பிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா முதல்ல LSB தனியா MSB தனியா பிரிச்சுக்கோங்க. LSB ல 8 பிட்ஸ் இருக்கும், MSB ல 8 பிட்ஸ் இருக்கும். LSB ல உள்ள 8 பிட்ஸ் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து MSB ல உள்ளதை ஆட் பண்ணணும். MSB ல உள்ளதை ஆட் பண்ணும்போது ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாம add C, அதாவது add with carry இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றோம். LSB ல இருந்து வர கேரியையும் சேர்த்து MSB யோட நம்ம ஆட் பண்ணா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். சோ add C லயும் 4 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. add with carry ல 4 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இங்கேயும் பாருங்க, டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் என்னவா தான் இருக்கு, அக்குமுலேட்டரா தான் இருக்கு. சோர்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், ரெஜிஸ்டரா இருக்கலாம், மெமரியா இருக்கலாம், இமிடியட் டேட்டாவா இருக்கலாம், அல்லது இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணலாம். சோ add C A, அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அக்குமுலேட்டரோட கண்டென்ட்ஸ், ரெஜிஸ்டர் R0 அல்லது R1 ஓட கண்டென்ட்ஸ் பிளஸ் கேரி பிளாக், இது மூணையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்டர்லயே பிளேஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து add C A, அடுத்து add C A, இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கொடுத்திருக்க மெமரி அட்ரஸ்ல ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டா, உன்னோட கேரி பிளாக் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்டர்லயே பிளேஸ் பண்ணோம். அடுத்து add C A, #n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இமீடியட் டேட்டா கொடுத்திருக்கீங்க. சோ நீங்க கொடுத்திருக்க டேட்டா, அக்குமுலேட்டரோட கண்டென்ட்ஸ், கேரி பிளாக் மூணையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்டர்லயே பிளேஸ் பண்ணோம். add C A, @rn அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
R0 அல்லது R1ல ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டா பிளஸ் அக்குமுலேட்டரோட கண்டென்ட்ஸ் பிளஸ் கேரி பிளாக் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் எங்க பிளேஸ் பண்ணோம்? அக்குமுலேட்லயே பிளேஸ் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெசிமல் அட்ஜஸ்ட் அல்லது டெசிமல் ஆட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். டெசிமல் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்பவும் போலதான் நார்மல் அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்ற ரிசல்ட்டை மட்டும் என்ன பண்ணணும்? டெசிமலா மாத்தணும். டெசிமலா மாத்துறதுக்கு DAA அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சோ இங்க ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்க முடியும், அக்குமுலேட்டர் மட்டும் தான் இருக்க முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா லோயர் நிப்பிள் அதாவது ரிசல்ட்ல இந்த லோயர் மோஸ்ட் 4 பிட்ஸ் வந்து கிரேட்டர் than 9 இருந்தா அல்லது ஆக்சிலரி கேரி பிளாக் 1 இருந்தா அது கூட என்ன பண்ண போகுது? R ஆட் பண்ண போகுது. அதே மாதிரி அப்பர் நிப்பிள் வந்து கிரேட்டர் than 9 இருந்தா அல்லது கேரி பிளாக் 1 இருந்தா அது கூட என்ன பண்ணும்? R ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் A, #47 அப்ப A ரெஜிஸ்டர்ல 47 அப்படிங்கிற டேட்டாவை மூவ் பண்ணுது. மூவ் R0, #25 போட்டீங்கன்னா 25ங்கிற டேட்டா எங்க போயிடும்? R0க்கு போயிடும். ஆட் A, R0 போட்டுக்கோம். சோ A ரெஜிஸ்டர்ல உள்ள 47 R0ல உள்ள 25 ஆட் பண்ணுது. ஆட் பண்ணா ரிசல்ட் வந்து என்ன வருது? 6CH வருது. சோ இதுல பாருங்க இந்த LSB வந்து greater than 9. LSB greater than 9ங்கறனால அது கூட 6 ஆட் பண்ணி ரிசல்ட் என்ன வரும்? அக்குமுலேட்ல 72H அப்படிங்கிற ரிசல்ட் வரும். A ரெஜிஸ்டர்ல என்ன இருந்துச்சுன்னா 47 இருந்துச்சு, 47. B ரெஜிஸ்டர்ல என்ன இருந்துச்சுன்னா 25 இருந்துச்சு. 47ம் 25 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 6C. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நிபிள் வந்து கிரேட்டர் than 9 அப்ப அது கூட 6 ஆட் பண்ணோம். ஆனா இந்த நிபிள் என்னதுக்கு less than 9 அதனால என்ன பண்ண வேண்டியதில்ல, 6 அது கூட ஆட் பண்ண வேண்டியதில்ல. சோ இங்க மட்டும் 6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வருது? 72H வருது. அடுத்து நம்ம பார்க்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சப்ட்ராக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். சப்ட்ராக்ட் பண்ணோம், ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நிமானிக் கோடு வந்து SUBB சப்ட்ராக்ட் வித் பாரோ யூஸ் பண்ண போறோம். SUB அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 8051ல கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SUB சப்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணா சப்ட்ராக்ஷன் வித் பாரோ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப சப்ட்ராக்ட் வித் பாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றதுனால முதல்ல என்ன பண்ணிக்கோங்க? பாரோன்னு தனியா பிளாக் கிடையாது, எந்த பிளாக் தான்? கேரி பிளாக் தான். உங்க கேரி பிளாக 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. 8 பிட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்றதா இருந்தா. 16 பிட் சப்ட்ராக்ஷன் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே SUBB வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னலா உள்ள வந்து எப்படி SUBB இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து உன்னோட சோர்ஸ் இருக்கு இல்லையா, உன்னோட சோர்ஸ் அதாவது சப்ட்ராக்டன்ட் உடைய 2's காம்ப்ளிமெண்டை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து மைனோட்டோட ஆட் பண்ணும். மைனோட்ன்றது நீ ஆட் பண்ண போற செகண்ட் நம்பர். அக்குமுலேட்டர்ல இருக்க நம்பருக்கு பேர் வந்து மைனோட் பேரு, நீ கொடுத்திருக்க நம்பருக்கு பேர் வந்து சப்ட்ராக்டன்ட் பேரு. சோ சப்ட்ராக்டன்டோட 2's காம்ப்ளிமெண்டை எடுத்து மைனோட்டோட ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். வர்ற ரிசல்ட்ல நம்ம கேரியை மட்டும் இன்வெர்ட் பண்ணணும். சோ இங்க பாருங்க சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே SUBB அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணிருக்காங்க? CLRC போட்டுருக்காங்க. CLRCன்றது என்ன பண்ணும்னா கேரி பிளாக கிளியர் பண்ணும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, மூவ் A, #3F மோட்டுக்கு. சோ இது 3Fன்ற டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணும். தென் மூவ் R3, #23 போட்டிருக்கு. இது 23ன்ற டேட்டாவை R3க்கு மூவ் பண்ணும். அடுத்து சப் A, R3 அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா R3ல உள்ள டேட்டா அதாவது 23H எடுத்து அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டாவோட ஆட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்லைட்ல உள்ள எக்ஸாம்பிள் தான் இது. பாருங்க, அக்குமுலேட்டர்ல என்ன இருந்துச்சு? 3F இருந்துச்சு, 3F. அடுத்து R3 ரெஜிஸ்டர்ல என்ன இருந்துச்சு? டேட்டா 23 இருந்துச்சு, 23. நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் R3 கண்டுபிடிக்கணும். 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் R3 கண்டுபிடிக்கணும்னா முதல்ல R3 உள்ள டேட்டாவுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதோட 1 ஆட் பண்ணணும். சோ இதோட 1's காம்ப்ளிமெண்ட் வந்து 1101 1100. சோ இதான் வந்து 1's காம்ப்ளிமெண்ட். இந்த 1's காம்ப்ளிமெண்டோட 1 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 1101 1101. இதோட இப்ப 2's காம்ப்ளிமெண்டோட எதை ஆட் பண்ண போறோம்? அக்குமுலேட்டர் உள்ள 3F ஆட் பண்ண போறோம். சோ 3F எழுதியிருக்கோம். இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சு? ஆக்சுவலா வந்து கேரி பிளாக் 1ன்னு வந்துச்சு. ஆனா நம்ம ஆன்சர்ல என்ன எழுதணும்? கேரி பிளாக் 0ன்னு எழுதணும். சோ உங்க ஆன்சர் என்ன பாருங்க, 1C வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மல்டிப்ளிகேஷனுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்கோட் என்னன்னா மல்.
மல் போட்டுட்டு ஏபின்னு போறோம். அதாவது எப்பவுமே நம்ம எதை தான் மல்டிப்ளை பண்ண முடியும், ரே ரெஜிஸ்டர்ல உள்ள டேட்டாவையும் பி ரெஜிஸ்டர்ல உள்ள டேட்டாவையும் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும், வேற எதையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்ப ஏ ரெஜிஸ்டர்ல ஒரு 8 பிட் டேட்டா இருக்கு, பி ரெஜிஸ்டர்ல ஒரு 8 பிட் டேட்டா இருக்கு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து 16 பிட்ஸ் வரும். அப்ப ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை என்ன பண்ணணும்னா லோயர் ஆர்டர் பிட்ஸை அக்குமுலேட்டர்லையும் ஹையர் ஆர்டர் பிட்ஸை எங்க பிளேஸ் பண்ணோம், பி ரெஜிஸ்டர்லையும் பிளேஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கு மூவ் ஏ கமா ஹேஷ் 25 ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா 25ன்ற டேட்டாவை அக்குமுலேட்டர்ல மூவ் பண்ணோம். மூவ் பி கமா 65 ஆச்சு போட்டீங்கன்னா 65ன்ற டேட்டாவை பி ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணோம். மல் ஏபின்னு கொடுத்தீங்கன்னா 25யும் 65 மல்டிப்ளை பண்ணி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க 25 மேல எழுதியிருக்கோம், 65 கீழே எழுதியிருக்கோம். ஸோ இதை ரெண்டையும் என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நம்ம சாதாரண மல்டிபிளிகேஷன் மாதிரி தான். 0 இருக்க இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்போம், ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் மட்டும் பண்ணிருப்போம். 1 இருக்க இடத்துல எல்லாம் நம்ம அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிருப்போம். எழுதி முடிச்சுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ரிசல்ட் என்ன பண்ணுங்க, 8 பிட்ஸ் தனியா அடுத்த 8 பிட்ஸ் தனியா பிரிச்சிங்கன்னா நமக்கு என்ன வருது, ஏ ரெஜிஸ்டர்ல 99H வருது, பி ரெஜிஸ்டர்ல 0H வருது. அடுத்தபடியா நம்ம டிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்க போறோம். ரெண்டு நம்பர்ஸ் டிவைட் பண்ணோம்னா நம்ம நிமானிக் நோடு வந்து div அப்படிங்கிற நிமானிக் கோட் யூஸ் பண்ணோம். இங்கேயும் ஆப்பரண்ட் என்னதான் இருக்கும், ஏபி அப்படிங்கிற ரெண்டு ரெஜிஸ்டர் தான். இப்போ ஏ பி ஆல வகுக்கணும் அப்படின்னா ஒன்னோட நியூமரேட்டரை வந்து ஏ ரெஜிஸ்டர் பிளேஸ் பண்ணணும், டினாமினேட்டரை வந்து எந்த ரெஜிஸ்டர் பிளேஸ் பண்ணணும், பி ரெஜிஸ்டர் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டிவைட் ஆயிரும். டிவைட் ஆன அப்புறம் வர ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா கோஷன்ட் வந்து ஏ ரெஜிஸ்டர்ல இருக்கும், ரிமைண்டர் வந்து பி ரெஜிஸ்டர்ல இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் ஏ கமா ஹேஷ் 95H கொடுத்துருக்கோம். அப்போ ஏ ரெஜிஸ்டர்ல 95H இருக்கும், பி ரெஜிஸ்டர்ல 10H இருக்கும். இப்போ டிவ் ஏ பி அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஏ ரெஜிஸ்டர்ல உள்ள 95 பி ரெஜிஸ்டர்ல உள்ள 10 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா கோஷன்ட் வந்து 9 வரும், ரிமைண்டர் வந்து 5 வரும். ஸோ உன்னோட கோஷன்ட் 9 வந்து எந்த ரெஜிஸ்டர்ல இருக்கு, அக்குமுலேட்ல இருக்கு. ரிமைண்டர் 5 வந்து எந்த ரெஜிஸ்டர்ல இருக்கு, பி ரெஜிஸ்டர்ல இருக்கு. அடுத்து நம்ம இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸோ அல்லது மெமரியோட கண்டென்ட்ஸையோ இன்கிரிமெண்ட் பண்ணலாம் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இன்கிரிமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதோட கண்டென்ட்ஸோட ஒன்னை ஆட் பண்ணோம். டிக்ரிமெண்ட் என்ன பண்ணணும்னா அதோட கண்டென்ட்ஸ்ல இருந்து ஒன்னை டிக்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தம் 8 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இன்கிரிமெண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்குமுலேட்டரோட ஒன்னை ஆட் பண்ணி ரிசல்ட்டை எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்லயே பிளேஸ் பண்ணோம். டிக்ரிமெண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்குமுலேட்ல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணி அதோட கண்டென்ட்ஸ் எங்க பிளேஸ் பண்ணோம், அக்குமுலேட்லயே பிளேஸ் பண்ணோம். இன்கிரிமெண்ட் ஆர்என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க அந்த R0 ரெஜிஸ்டரோட R0 R1 எந்த ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கீங்களோ அதோட கண்டென்ட்ஸ் 1 இன்கிரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் ஆர்என் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் ஆர்எனோட கண்டென்ட்ஸ் வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த மெமரி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெமரி அட்ரஸ்ல உள்ள கண்டென்ட்ஸ் வந்து 1 இன்கிரிமெண்ட் ஆகும். டிசி ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மெமரி லொகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெமரி லொகேஷன் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் அட் ஆர்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆர்ஐ ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை எடுத்து 1 இன்கிரிமெண்ட் பண்ணி திருப்பி அதே இடத்துல ஸ்டோர் பண்ணிடும். டிக்ரிமெண்ட் அட் ஆர்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர்ஐ ரெஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த ரெஜிஸ்டர்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணும், அந்த அட்ரஸ்ல உள்ள டேட்டாவை 1 டிக்ரிமெண்ட் பண்ணி ரிசல்ட்டை திருப்பியா அதே இடத்துலயே ஸ்டோர் பண்ணும். ஆடியோல நம்ம add c da subb மல் div இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி நல்லா தெளிவா பார்த்திருக்கோம். Thank you.